ஏக்கா 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 வா பத்ராலி வா. என்ன என்ன அவசரமா வந்தா? ஏக்கா என் மாவ கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்துட்டுக்கா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்படியே பத்திரிக்கை அடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாக்கா பத்திரிக்கை அடிச்சு வந்துட்டு. சரி பத்ராலி, அப்ப எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதானே? நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப ஆரம்பிச்சாதானே முடிக்க முடியும் கல்யாணத்துக்குள்ள. ஆமாக்கா வீட்டு சொன்னேன். நாளைக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு போய் கோயில்ல வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்த பத்திரிக்கை சம்மந்தி வீட்டுக்கு கொடுத்துட்டு நேரா இங்க வந்து உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு பிறகு லைனா எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்படியே சரி சரி, நம்மளுக்கு கூட மெதுவா வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயில்ல வச்சு கும்பிட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பி. மாப்பிள்ளை வீட்டுக்கு முதல்ல கொண்டு போய் கொடுத்துரு பத்ராலி. ஆமாக்கா நாளைக்கு போலான்னு அவிய சொன்னாவே. நானும் அவியலாம் போயிட்டு வந்துறியோம். அப்படியே ரெண்டு பேரும் போறீங்களா? வேணையும் அவன் ஆனந்தையும் கூட கூட்டிட்டு போறியா? ஆனந்தா இல்ல பத்ராலி, நான் ஏன் சொல்லியனா அவன் நிச்சயத்துக்கு வரல பத்தியா? மாப்பிள்ளை வீடு பார்க்க அவன் வரல. மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம அன்னைக்கு கை நீட்டி விட்டான். இப்ப மாப்பிள்ளை யாருன்னு அவனுக்கு தெரியும். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரவி யாரு, வீடு எங்க இருக்கு எதுவும் தெரியாதுல்ல. அது மட்டும் இல்ல, அவியல்களுக்கும் என் மோவன் கோணத்தை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடும். அதனாலதான் சொல்லி அவனை வேணா கூட கூட்டிட்டு போயிட்டு வாயா. இல்லக்கா நாங்க ரெண்டு பேரும் வண்டியில போயிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். உங்க குழந்தைய அவிய பைக்ல கூட்டிட்டு வரேன்னு சொன்னாவே. ஆனந்த் வரதா ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியிருக்கும். அதை எப்படி போவேன்னு யோசிச்சேன். ஏன் பத்ராலி, ஆனந்துக்கு தானே பைக் இருக்கு, அவன் எடுத்துட்டு வருவான். வேணும்னா பொண்டாட்டியும் கூட கூட்டிட்டு வரட்டும். 4 பேரா போய் பத்திரிக்கை கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அன்னைக்கு இந்த மாதிரி வர முடியல, வீட்டை பார்க்க உங்களோட பார்க்க வந்தான்னு சொல்லு. அது வந்துக்கா உங்க குழந்தை என்ன சொல்லுவாவேன்னு தெரியல. நான் அவியிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லி. குழந்தை என்ன சொல்ல போறவ, நான் சொன்னா அப்படியான்னு கேட்பாவே. வேணும்னா நானே பேசிரட்டுமா? ஏக்கா நானே கேட்டுக்கிட்டே, நாளைக்கு தானே போறோம். அவியிட்ட கேட்டுட்டு ஆனந்த நானே கூப்பிட்டுக்கிட்டே. சரி பத்ராலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னதுக்கா? நம்ம ஆனந்த் பொண்டாட்டி இருக்கால்ல சரோஜினி, அவதான் இன்னைக்கு காலையில இருந்து சமைச்சிருக்கா. அப்படியா? ஆமா, ஒத்தையில எல்லாருக்கும் டிபன் எல்லாம் செஞ்சுட்டா. மதியத்துக்கும் நான் தான் சமைப்பேன்னு சொல்லி சமைச்சிருக்கா. நல்லா இருக்கு பத்துக்க, ருசியா சமைச்சிருக்கா. அன்னைக்கு நம்மளுக்கு தோட்டத்துக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாடு நல்லாவே இல்லை. அன்னைக்கு ஒழுங்கா சமைக்கல பத்தியா? ரொம்ப ஓரப்பையும் உப்பையும் அள்ளி போட்டுட்டா. இன்னைக்கு அப்படி எதுவும் இல்லை, எல்லாம் நல்லா செஞ்சிருக்கா. வாய்க்கு ருசியா இருக்கு, நானே நல்லா சாப்பிட்டேன். நீயும் சாப்பிட்டு பத்ராலி, சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? ஏக்கா இப்பதான் வீட்ல 2 மருமகளும் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சோத்தை தந்தாளுவே. அவ்வளவு சோத்தையும் சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு தான் இங்க வந்து நிக்கேன். இப்ப மறுபடியும் எப்படிக்கா இங்க சாப்பிட முடியும்? சரோஜினி செஞ்சிருக்கான்னு சொல்றியே, ருசியாவது பார்க்கலான்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா வயித்துல ஒரு துளி இடம் இல்லை. நான் ராத்திரிக்கு வந்து சாப்பிட்டுக்கிறியேக்கா. சரோஜினி என்ன இங்க இருந்து ஓடிடுவா போற, திறமை சமைச்சிட்டு தான் கிடக்க போறா. சாப்பிடுவோம், இங்க வந்து அடிக்கடி நாங்களும் சாப்பிடுவோம். இல்ல பத்ராலி, முதல் நாள் சமைச்சிருக்க பத்தியா, ரொம்ப ருசியா இருந்து அதான் நீ சாப்பிடுன்னு. முதல் நாள் எங்க காய் தான், 2வது நாள் ஆயிட்டுல அத தோட்டத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாலே. அதான் பத்ராலி, அன்னைக்கு ஏதோ அவசரத்துல சமைச்சிட்டா போல. இன்னைக்கு நல்லா நிதானமா வீட்டுல சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா ரொம்ப ருசியா இருந்துச்சு. இப்பெல்லாம் அவ நல்ல பொறுப்பா நடந்துக்கிட்டே பாத்துக்க. காப்பி போட்டிருந்தா பாத்துக்க, குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அப்படியாக்கா? நான் காப்பி குடிக்கிற நேரத்துக்கு கரெக்டா வந்துடுறேன். வந்துரு பத்ராலி, நல்லா ருசியா காப்பி போட்டு தருவா பாத்துக்க. நீனும் குடிச்சு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்கு என்ன யாதுன்னு. சரிக்கா. சின்ன மருமவளா உங்களுக்கு செட் ஆயிட்டாலே. நீங்க தான் எப்படி இருப்பாளோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. சரோஜினி இப்ப ரோசா குசுப்பு மாதிரி ஆயிட்டாலே. ஆமா பத்ராலி, சரோஜினி மட்டும் இல்ல, நம்ம யாமினி பிள்ளை இருக்கா பாரு, அவளும் அவளை விட நல்ல பிள்ளையா தான் இருக்கா. என் வீட்டுக்கு வந்திருக்க 4 மருமகளும் வீட்டுல நல்ல பொறுப்பா இருக்காளுவே. அத நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படியும் பாத்துக்க. ஆமாக்கா, நீங்க கொடுத்து வச்சவியதா. சிலதுவ தெக்கன்னா வடக்கங்க, ஒண்ணு தண்ணிக்குள்ள இழுத்தா இன்னொன்னு தலைக்கு இழுக்கும். அப்படி இருந்தா தெரியாம வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே தான் கிடக்கணும். ஆனா உங்க வீட்டுக்குள்ள அந்த சண்டை இல்லாம இருக்கு பத்தியலா, நீங்க கொடுத்து வச்சவியக்கா. ஆமா பத்ராலி, அந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சவதான். சரிக்கா, நான் அந்த பத்திரிக்கை வந்துச்சுன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். நான் போய் பத்திரிக்கைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பேர் எழுதணும்னு எழுதி
என் மவ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க கொடுத்து வந்துட்டேன்னு சொன்னவனே பொறாம்படியாவளோ. அவனை கூட்டிட்டு போனா கல்யாணத்தை நிறுத்திடலாம் பாக்குறாவளோ. நல்லா கூட்டிட்டு போவே அந்த முட்டா பையலை. கல்யாணத்துக்கே அவளை வர விடாம கையை காலை உடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேனா. இவன் என்னடானா பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அவனை கூட்டிட்டு போங்க. அவன் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு நல்லா கூட்டிட்டு போவே அவனை. கூட்டிட்டு போனா அதோட ஜாலி முடிஞ்சிடும். அதுக்கு ஆசைப்பட்டுட்டு தானே அக்கா கூட்டிட்டு போங்க அவன். அக்கா இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்காவே. இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் நினைக்கிறது தான் சரியா இருக்கும். அவன் கையை காலை உடைச்சு போட்டாதான் இந்த மாதிரி ஆட்களுக்கு புரியும். ரொம்ப தான் பெருமை பீத்திக்கிறியாவே. சரோஜினி காப்பியை போட்டுட்டா, சரோஜினி குழம்பு வச்சுட்டா, சரோஜினி சோறு பொங்கிட்டான்னு பெரிய உலக அதிசயம் யாரும் செய்யறது இல்ல பாரு. ரொம்ப தான் பண்ணியாவே. அந்த ரோசா மட்டும் தான் அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டான் பாவே. இப்போ 4 பேர்த்தியில புகழியாவே. என்னால ஒண்ணுத்த கூட புகழ முடியல. 2 சரியான சோரவாடா இருக்கு. மணி 2 ஆகுது. நீ சாப்பிட்டியா, இருக்கியா, போனியா, வந்தியான்னு கேட்க ஒரு ஆள் கிடையாது இந்த வீட்ல. அந்த வீட்லயே சோத்தை தின்னுட்டு வந்திருப்பேன். அந்த சரோஜினி சமைச்சேன்னு சொன்னதுனால தான் எனக்கு திக்கவே மனசு இல்ல. வயித்தெரிச்சலா ஆகி போச்சு. வேற எங்க இருந்து சோறு உள்ள போவான்? அதனால என் மருமகள செஞ்சுட்டாலுவே நான் முழுங்கிட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு செஞ்சாலுவா இல்லையா ஒண்ணும் தெரியல. ஏ வாட்ட வருவான். ஏடி மருமகளே, ஏ நெட்டமாடி. என்னத்தே கூப்பிட்டீங்களோ? கூட்டம் தானே வருவியா? நான் உங்களோட தொண்டை தண்ணி வத்த கத்தி கத்தி கூடணும். சரி தே, என்ன மெதுவாவே கூடுங்க வந்துறீங்க. ஆமா நல்லா வருவா. ஏய் சரோஜா, என்னத்தே? சுவாட்ட அடிச்சு போட்டுட்டீங்களா? சமைச்சாச்சு தே. சமைச்சாச்சுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அந்த ஆள அடுப்பு திங்கிட்டோட போட்டுருவீங்களா? எத்தே நீங்க வீட்ல இல்லல்ல? ஆமா, காடு பரதேசம் போயிட்டு வந்தாலே. இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தேன். இப்பதான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். உடனே இங்க இல்லன்னு நினைச்சிட்டு அந்த ஆள தூர எறிஞ்சிட்டு போயிருவீங்களா? இல்ல தே, சாப்பாடு உள்ளதா இருக்கு, போய் சாப்பிடுங்க. ஆமா, பெரிய சாப்பாடு. என்ன கறி வச்சா? ரசம் வச்சிருக்கேன் தே. ரசம் வச்சிருக்காளா? ரசம். அந்த விஷத்தை வைக்காதன்னு சொன்னா கேக்குறது கிடையாது. ஒரே விஷம் வைப்பாதான் இருக்கு. ஏத்தே, இன்னைக்கு ரசம் வச்சிருக்கு, நாளைக்கு விஷத்தை வச்சிருவோம் தே. வெப்பியடி, வெப்பியே. உங்களால வீட்டுக்கு மருமகளோன்னு கூட்டிட்டு வந்தேல்ல, அதான் நல்லா ஆப்பியே. அந்த ரசத்துக்கு என்ன பையனை கூட்டு வச்சா? பையனை கூட்டுல தே, பாவக்காய் கூட்டு வச்சிருக்கா. என்னது பாவக்காய் கூட்டா? ஆமா தே, நான் சோறு பொங்கி ரசம் வச்ச, இவ தான் பாவக்காய் கூட்டு வச்சா. பாவக்காயை வச்சு ஆவக்காயை வச்சு நீ ஏண்டி நீ இப்படி பாரா படுத்துறியே? ரசத்துக்கு பாவக்காய் எப்படி நல்லா இருக்கும்? ஒரு அவியல் கிவியல் மசியல் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. ரசத்தை வச்சிட்டு பாவக்காயை வச்சாளா? ஏத்தே, அவ செய்யல, பாவக்காய் நான் தான் செஞ்சேன். வேலங்கனமா இருந்தா இவ செஞ்சா கூட கொஞ்சமா திங்கிற மாதிரியாவது இருக்கும். நீ செஞ்சிட்டால அதனால தலையில அள்ளி தப்பிட்டு முக்குல போய் படுத்துக்கிட வேண்டியதா? ஏத்தே, நான் யூடியூப் பார்த்து செஞ்சிருக்கேன் தே, ருசியா செஞ்சிருக்கேன். அப்படி என்ன ருசியில செஞ்சியா? ஏத்தே, முழு பாவக்காய் நல்லா கழுவிட்டு கடலை மாவுல முக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு வச்சிருக்கேன் தே. ஆமா, மீனுக்கு மசாலா போட்டு அதனால பொரிச்சிட்டா. மணக்க மணக்க நானும் தின்றேன். பேதி எடுப்பா. பாவக்காயில உள்ள அந்த விதையாவது எடுத்தியா இல்லையா? விதையை அது எதுக்கு எடுக்கணும்? அது அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியதா தே. முழு பாவக்காய் கடலை மாவுல நல்லா முக்கி பொரிச்சு வச்சிருக்கேன் தே. சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. சுவாதிக்கிறியேடி, என்னைய நல்லா சுவாதிக்கிறியே. நீ வேலை செய்யறதுக்கு வருத்தப்பட்டுட்டு முழுசா அள்ளி போட்டு பச்சை போட்டு வச்சிருக்கா. அது மனுஷன் திம்மானா? பச்சை இல்ல தே, கூட்டு கூட்டு. கூட்டு நல்ல கூட்டு நீ. உங்களால தான் கூட்டி வெளிய தள்ளணும்டி. கூட்டு வச்சிருக்காளாம் கூட்டு. அந்த வீட்டுக்கு போய் பாருங்க. எல்லா மருமகளும் உழுது உழுது வேலை பார்க்காளே. எதுக்கு தே உளுந்து உளுந்து வேலை பார்க்காவ? வீடு முழுக்க எண்ணெய் ஊத்தி விட்டாவ்ளோ. கேளு, நல்ல கேளு. ஒருத்தி என்னடானா சோத்த அடுப்புல வைக்காளா, ஒருத்தி என்னடானா குழம்பு வைக்காளா, ஒருத்தி என்னடானா கூட்டு வைக்காளா. எவ்வளவு எதுவும் செய்யலனாலும் ஒருத்தி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிரியாளா. அக்கா 4 மருமகளையும் நினைச்சு பெருமைப்படியாவே. உங்களால நினைச்சா எனக்கு பெருமை இல்ல, தினமும் சிறுமை கேடா இருக்கு. ஏ சரோஜா, அவ பாவக்காயை பச்சை போடும்போது நீ என்னத்த பார்த்துட்டு இருந்தா? ஏத்தே, அவ கூட்டு வைக்க போறேன்னா நான் இருந்தால ரசத்தை வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அவ தான் அப்படி வச்சிருக்காத்தே, நான் என்ன பார்க்கவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. மாறி மாறி நல்ல கதை விடுங்கடி. இது எப்படி உன் மாமனார் கொடுக்க முடியும்? ஏத்தே, கவலைப்படாங்க, நானே மாமாக்கு சாப்பாடு போடி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருவேன் தே. ஆமா, டெக்கரேஷன். 4 சீரியல் லைட் வாங்கி தொங்க விட போறியா? இல்ல தே, அதை நாளா கட் பண்ணி நல்ல சாஸ் ஊத்தி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருவேன். சாஸ்ல நம்ம வீட்ல இல்ல தே. பரவாயில்ல, சாஸ் இல்லைன்னா என்ன, ரசத்தை ஊத்தி டெக்கரேஷன் பண்ணிடுவான். எனக்கு வாயில நல்லா வந்துட்டு போயிரும். சமைச்சிருக்காள சமையல். ஏ சரோஜா, அந்த பாவக்காய் அள்ளி மொத்தத்தையும் அவளுக்கே கொடு. தின்னுட்டு அதனால டீ தண்ணி எடுக்கட்டும். எனக்கு அந்த ரசத்தை ஊத்தி சோத்தை எடுத்துட்டு வா. 2 ஆம்லெட்ட போடு. உன் மாமாக்கு கொடுத்துட்டு நானும் திங்கிறதுக்கு. ஏத்தே, கூட்டு வைக்கிறது அவ வேலை தானே. ஆமா, அவ வேலை உன் வேலை தனியா பிரிச்சிருங்க. இந்த ஆம்லெட் அவள போடுன்னு சொன்னா முட்டையை தூக்கிட்டு போய் கடல மாவுல முக்கி பொரிச்சு எடுத்துட்டு வந்து தந்துருவா. போய் ஆம்லெட் போட்டு சோத்தை எடுத்துட்டு வா, வயித்தெரிச்சலா இருக்கு.
ஆ சரி தேய். ஏத்தேய் நீங்க சொன்ன ஐடியா கூட நல்லா இருக்கு. முட்டை பச்சி தேய், முட்டை பச்சி. இனி அடுப்பங்கற பக்கம் நீ பச்சி போடியர் போனா ஒண்ணே பிச்சி காக்காக்கி போட்டுருவேன். ஹலோ செல்லம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கா? சும்மா தான் இருக்கேன் மைனி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் சும்மா தான் இருக்கேன் செல்லம்மா. இப்பதான் வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆளினால் அழகராணி மேடம் வந்திருக்காங்களே, அதனால இன்னைக்கு எங்களுக்கு லீவு. என்ன மைனி சொல்றியா? அழகராணி அது யாரு? வேற யார் செல்லம்மான்னு சரோஜினி தான். இன்னைக்கு காலையில இருந்து இப்போ வரைக்கும் அந்த சரோஜினி தான் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்கா. அக்காவும் நானும் முழிக்கிறதுக்கு நீங்க டைம் ஆயிடுச்சா? காலையில முழிச்சு இட்லி அவிக்கிறது என்ன, சாம்பார் வைக்கிறது என்ன, சட்னி வைக்கிறது என்ன, அப்புறம் மதியத்துக்கும் நான் தான் சமைப்பேன்னு ஒத்துக்கால நின்று எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போட்டிருக்கா. அப்படியா? அதிசயமால இருக்கு மைனி. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அந்த சரோஜினி இதெல்லாம் செய்ய மாட்டாளே, ஆச்சரியமால இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. எதுக்கு இந்த நாடகம்னு தெரியல. செல்லம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா? தோட்டத்துக்கு ஒரு தடவை சமைச்சு எடுத்துட்டு வந்தாலே, திங்கவே அவள சுத்தமா நல்லா இல்ல. ஆனா இப்ப சமைச்சிருந்தது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் செஞ்சிருக்கா. நான் முதல்ல சாப்பிடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பிள்ளையிலேயே புருஷெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாவ்ல, அதனாலதான் சாப்பிட்டு பார்த்தேன். சுமாரா இருந்துச்சு. அன்னைக்கு செஞ்ச மாதிரி காரம் உப்பெல்லாம் அள்ளி போடல. இன்னைக்கு ஓரளவுக்கு அளவுல கரெக்டா தான் போட்டிருந்தா. அப்படியே மைனி பரவாயில்லையே? அப்படின்னா உங்களுக்கு இனி ரெஸ்ட் தான். ஆமா பெரிய ரெஸ்ட். 2 நாள் இந்த மாதிரி சீன் போடுவா. அதுக்கு பிறகு நானும் எங்க அக்காவும் தான் செய்ய வேண்டியிருக்கோம். நீ பாத்துட்டே இறேன். இவளாது வீட்டுல வேலை செய்யறதாவது இப்ப ஏதோ நாடகம் போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது செல்லம்மா. உண்மையா உள்ளத்துல இருந்து சமைக்கணும்னு நினைச்சு சமைச்ச மாதிரி இல்ல, சும்மாதான் நடிச்சிட்டு கிடக்க. இந்த நடிப்புல எத்தனை நாளைக்கு வரும் சொல்லு? 2 நாள்ல இந்த நடிப்பு போய் வேற ஏதாவது நடிப்பு வந்துடும். நீ வேணும்னா பாரு, இன்னும் 2 நாள்ல எனக்கு உடம்பு சரியில்லை, தலை சுத்து, வாந்தி, எதையாவது ஒண்ணு சொல்லுவா. ஆமா மைனி, தோட்டத்துல நம்ம எல்லாரும் போய் தங்கி இருந்தோமே, அப்ப என்ன மாதிரி நடிப்பு நடிச்சா? நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தோம் மைனி. அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லன்ட்டாவ. புள்ள உண்டான மாதிரியே ஓவர் நடிப்பு. வேலை சொல்லிடுவான்னு பயந்துட்டு தானே நடிச்சிட்டு கிடந்தா. அங்க இருந்து கிளம்பும் போது பிள்ளைலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்பயும் அதே மாதிரி ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்பிடாதங்க. பிள்ளை உண்டாயிட்டேன்னு சொன்னா உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருங்க. ஆமா செல்லம்மா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? அத்தை எமர்மவு சமைச்சிருக்கா, ருசியா செஞ்சிருக்கா, அப்படி இப்படின்னு ஒரே புகழ்ச்சி. அவளை ஒரே நாள்ல அவளை தலையில தூக்கி வச்சுதான் ஆடியாவ. அது மட்டும் இல்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எது செஞ்சாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க அவ. நானும் எங்க அக்காவும் தான் இந்த வீட்டுல தினமும் செஞ்சுட்டு கிடக்கும். ஒரு நாள் இப்படி எல்லாம் புகழ்ந்தது கிடையாது. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாவ. அவளை புகழியாவ பாரு, புகழ்ச்சி. எப்பப்பா என்னால காது கொடுத்து கேட்க முடியல. வீட்டுக்கு யாராவது வந்துட்டா போதும், என் சின்ன மருமவா அதை செஞ்சா, என் சின்ன மருமவா இதை செஞ்சான்னு ஒரே புகழ்ச்சி பாட்டு. நானும் எங்க அக்காவும் இத்தனை நாளா இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு கிடக்கும். ஒரு நாளாவது இப்படி உட்கார்ந்து புகழ்ந்துருப்பாவ்ல. இவ அப்படி என்னதான் மந்திரம் போட்டாலோ மோய வித்த காட்டினாலோ தெரியல, ரொம்பதான் புகழியாவ. அது மட்டும் இல்ல செல்லம்மா, இனி சின்ன மருமவ போட்டு தந்தாதான் காப்பி குடிப்பாவளா, அப்படி சொல்லியாவ அத்தை. இவளே நாடகத்துக்காகவும் நடிப்புக்காகவும் 2 நாள் சமைப்பா. 2 நாளைக்கு பிறகு இவள் காப்பி யார் போட்டு கொடுப்பா? நானும் எங்க அக்காலும் தானே செய்யணும். அது கூட தெரியல அத்தைக்கு. மருமவன் தலையில தூக்கி வச்சு ஆடியாவே. மைனி எங்க அம்மா அப்படிதான். சின்னதா ஒண்ணு பண்ணிட்டாலும் அவளுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அதனால எங்க அம்மா அப்படி பேசியிருப்பா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் மைனி, சரோஜினி எதுக்காக இப்ப திடீர்னு இப்படி ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்கா? என்ன காரணமா இருக்கும் தெரியல செல்லம்மா. எனக்கு என்னன்னு யோசிக்கவே முடியல. நானும் யோசிச்சு பார்த்துட்டேன், ஒண்ணுமே புரியல. அதான் உனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? என் புருஷனும் சரியே இல்ல மைனி. திடீர்னு ஒரு நாள் குடிச்சிட்டு புது புடவை வாங்கிட்டு வந்து நிக்காரு. என்னன்னு கேட்டதுக்கு கிஃப்ட்டுங்காரு. இது வாங்க ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, நான் வேற இடத்துல வேலை பார்த்தேன், அங்க இருந்து வந்துச்சு, அவன் தந்தா இவன் தந்தான்னு கதை முடியாரு. திடீர்னு அவர் கைக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு தெரியல, யார் கொடுத்துருப்பான்னு தெரியல. செல்லம்மா உன் புருஷனுக்கு வேற யார் பணம் கொடுக்க போறா? இந்த சரோஜினி தான் கொடுத்துருப்பா. அவளை விட்டா வேற யார் கொடுப்பா? அவர்கிட்ட இருந்து மறுபடியும் ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்திருக்கும். அதனால மறுபடியும் பணத்தை கொடுத்து அவரை குடிக்க வச்சு அவ பக்கம் இழுக்கான்னு நினைக்கேன். ஐயோ என்ன சொல்றீ மைனி? ஆமா செல்லம்மா, இவ வேற திடீர்னு மாறி இருக்கா. உன் புருஷனுக்கும் திடீர்னு பணம் வந்திருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். மைனி சரோஜினிக்கு ஏது ரூபா? அவ ரூபாய் யாட்ட வாங்கி கொடுத்துருப்பா. வேற யாட்ட வாங்குவா? அக்கா காரிட்ட வாங்குவா, இல்லனா ஆனந்த் குழந்தைகிட்ட தான் வாங்குவா. எப்படியோ வாங்கி உன் புருஷன்ட்ட கொடுத்து மறுபடியும் ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்லியிருக்கான்னு நினைக்கேன். நீ உஷாரா இரு செல்லம்மா, உன் புருஷனை கண்காணிச்சுட்டே இரு. சரி மைனி.